இனிமேலுக்கு நாளைக்கு ஆடுறியா பிடிங்கி போச்சா நாளைக்கு ஆடுறியா ஆற்றில் வந்து டாஸ்மார்க்ல வந்து சூப்பர்வைசர் வந்து என் சொந்த தம்பி என் பேரை சொன்ன உனக்கு போட்டு அங்க போயிடு சாப்பிட்டுட்டு திரும்ப எண்ணெயை கொண்டு வந்து கோயில விடுங்க நல்லா காரியா போச்சு இல்ல அவரு என்னமோ என்கிட்ட சட்டம் பேசுவாள் தங்கச்சின்னு பாக்குறேன் அவளை விட்டு தங்களுடைய வயிற்றுல பிறக்கக்கூடிய குழந்தைகளால் எனக்கு சத்துருவு. நாங்களும் ஒரு விதமா தான் இருக்கிறோம். எப்படி அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணேன் அண்ணா நகர்ல என்ன பண்ண 2 பிளாட் போட்டேன். உன் ஊருக்காரன் தானே? அவன் பேர் என்ன? நம்பி. அறிவுடை நம்பி. அப்பேற்பட்ட புண்ணியம் கிடைப்பானா? எப்படி கிடைக்கும்? என்னுடைய கமிஷனை எடுத்து 24,000 ரூபா வச்சுட்டான். அவன் திரும்ப வந்து இந்தாண்ட ஆட்டோ வருது கார் வேணும்னு பார்த்தானா அதே மாதிரி எங்க போனாலும் யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டேன். ஆனா இப்ப உன் பௌத்துல வளர்ற குழந்தை இடையூறு வரும்படியாக அந்த முனிவு சாபம் இருக்கான். மரியாதையா பிறக்கம் பிறக்கம் அது ஒரு விதமா இருக்குங்கிறீங்க. என்னென்னமோ பேசுறீங்க. ஆர்டர் கொடுங்க. எப்படி இல்ல புல்லுக்கு கடிச்சு ஒரு தோசை கட்டும். ஒரு உயிருக்கு 4 உயிர் சமமாகி விடும். ஆமா
பிறக்கம் குழந்தைகளை கொண்டு சத்தியம் செய்து கொடுங்க. உங்க மனுமன்ற வாழ்க்கையிலே கொடுத்து வர்றோம். எங்களை விட்டு சத்தியம் பண்ணு. ஐயோ நீங்க வாயால சொல்லிட்டு போவீங்க. வாயால சொன்னாலும் தாயாரை விட்டாரு அது பொய்யாகும். ஆனா செல்வாக்கு குறைஞ்சாலும் சொல்வாக்கு குறைக்கூடாது. நாக்கு சுத்தமா இருந்தாலும் வாக்கு சுத்தமா இருக்கும். நீ கரெக்டா ஐயா என் வயிற்றுல பிறக்கக்கூடிய குழந்தைகளை அனைத்து குழந்தைகளும் தங்களுடைய மணிமந்திர வாழ்க்கை நான் அடியார் சித்தியாக கொண்டு வந்து தருகிறேன். இது சத்தியம். அப்படி 2 பேரும் சத்தியம் பண்ணு. அப்ப நம்பிக்கை இல்லாம படிக்க சத்தியம் கேக்குறேன். அண்ணா சத்தியம் பண்ணா நீங்க ஏன் வீட்டுக்கு வர முடியாது. நாங்க உங்க வீட்டுக்கு வர முடியாது. நான் வீட்டுக்கு வர முடியாது. முறைப்பாடு தலைமுடா கொடும்னா நான் சொன்னா மட்டும் நீட்டு நான் என் வீட்டு நீ வர முடியா நான் சட்டி பண்ணி விடுறேன். சரி அண்ணன் தங்கச்சிக்கு ஒரு வாரம் அதுக்கும். ஆமா என் வயசு எத்தனை குழந்தை பிறந்தாலும் உங்க மணிமந்திர வாழ்க்கை இதை எதையாச்சும் சத்தியம் போக போ. பண்ணுமா எங்க எங்க புள்ள போட்டாலும் இதுக்கு எப்படியே புள்ள பிறக்கணும் தெரியல. சூத்தாதே இரு நான் சொல்றதுக்கல்ல சின்ன புள்ள சத்தியம் பண்ணிச்சு. உனக்கு எம்மா கொழுப்பு ஆட்டம் இருக்கா? ஏ அண்ணா நான் சொல்றது ஐயா அதாவது மாமாராய வந்து இருக்கா காத்து 2 பேரும் ஒரே குடும்பம் தானே. ஒரு குடும்பத்துல அவன் சத்தியம் பண்ணி விட்டான். அவன் மேல மறுபாடு போட போடுவோம். வீட்டுக்கு வரமாட்டா போகட்டா கொண்டு தின்னுக்கிட்டா அப்படி இருக்கும்போது தப்பித்தை எறி அவன் வீட்டுல ஒரு குழந்தை பிறந்தது. நடுரோட்ல விளையாண்டு கொண்டு இருக்கும்போது நீங்க ராஜபேட்டைக்கான எப்படி வருவீங்க? அப்படியே சும்மா அப்படி விசிறி வெஞ்சா மரம் போட்டு நல்லா அப்படி வரும்போது அந்த குழந்தை உன்னை பாத்துட்டேன். அங்க பாரு எங்க மாமா வராது, அங்க பாரு எங்க மாமா வராது. அப்படின்னு அம்மா ஆசையா இருக்கு. அந்த ஆசை மாமெல்லாம் எனக்கு வேண்டாம். ஓ வயிற்றுல எத்தனை குழந்தை பிறந்தாலும் நண்பர்களே, இந்த மாங்கனி வாங்கக்கூடிய தாய்மார்கள் தயார் நிலையில இருக்க வேண்டும். இது கொஞ்சம் வேகமாக நாடகத்தை முடிக்க இருப்பதனால் இங்கே ஊர் உறவுகளும் தாய்மார்களும் இளைஞர்களும் ஊர் உச்சியர்களும் இங்கே அப்பனை தாளாட்டி நேரத்தோடு வைக்க வேண்டும். நீங்கள் நாடகம் முடிந்தவுடனே தாளாட்டி வச்சு போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஆகையினால் ஆங்காங்கியோட பெருகும் தாய்மார்களும் இங்கே நாடகம் எப்படி வருஷம் தாளாட்டுக்கு கொண்டு வந்து மனம் கொடுப்பீர்களோ அதுபோல் ஆளுக்கு 1000 ரூபாய் 500 ரூபாய் 100,000 ரூபாய் கொண்டு வந்து கொடுத்து உங்கள் பேருக்கு உங்கள் பிள்ளைக்கு பெற சொல்லி அம்மனுக்கு தாளாட்டு காணிக்கை கொண்டு போடுங்கள். இப்ப இந்த மாங்கனி வாங்குறவங்களாம் வெளியாக இருக்க வேண்டும். அப்படி வீட்டில் பட்டிருந்தாலும் குடித்து விட்டு எழுந்து வாருங்கள். இங்க வந்து முன்னாடி இந்த பக்கம் அமர வேண்டும். மாங்கனி வாங்குறவங்க ரெடியா வாங்க வேண்டும். எனக்கு நட்டு பாக்குற முடியல இல்ல தங்களோட பணி யாருக்கு முடியல இல்லடா. பிறக்கம் குழந்தைலாம் கொண்டு வந்து அவங்களுடைய மணிமந்திரம் இது எங்க இரு இது எங்க முக்கியம் தங்களோட மணிமந்திர வாழ்க்கை இது எங்க முக்கியம்? சத்தியம் இதே நிச்சயம் மந்திரி மகாராஜா நமது மாமராகிய வசுதேவரை உன்னை அழைத்தார் என்று கூப்பிடுங்க. யாருங்க? வராரு வசுதேவர் கூப்பிட்ட உடனே வரணும். வரலன்னா வர தீர்ப்பு செய்யப்படும். மைத்துனரே
அதாவது என் தங்கை மங்கை தேவகி ரோகிணி உனக்கு 2 குழந்தையும் என் தங்கைகளை உன்னிடம் தானமாக வைக்குமாறு பேசிட்டேன். அது 2ம் கானகத்துக்கு நான் வேட்டையாட சென்ற போது மாங்கனியை கண்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டு புசித்து நல்லா அழகா கர்ப்பவதியா இருக்காங்களாம், மாசமா இருக்காங்களாம். அதுக்கு என்ன? அதுல அந்த குழந்தையெல்லாம் பிறந்து என் தலைக்கு இடையூறு வரும்படியாக என்ன கொல்ல முடியாத பயப்படாத ஏந்திரி. அதனால ஒரு மனைவிமார்கள் வயிற்றிலே எத்தனை குழந்தை பிறந்தாலும் குழந்தை தங்கள் வைத்திருக்கக்கூடிய மணிமண்டலவாளுக்கு அடியேன் சித்தியாக தருகிறேன். இது சத்தியம். தங்கையாகிய தேவகி ரோணி 2 பேட்டி நான் கேட்டேன்னா பொண்ணு நான் கல்யாணம் பண்ணணும் எனக்கு பொண்ணு கொடு அப்படின்னு நான் பொண்ணு கேட்டேனா? நீங்களா தானே எனக்கு திருமணம் செஞ்சு வச்சீங்க. அதனால உன் மனைவிமார்கள் வயிற்றிலே எத்தனை குழந்தை பிறந்தாலும் பிறக்கும் குழந்தை எல்லாம் தங்களுடைய மணிமந்திர வாழ்க்கை சித்தியாக கொண்டு வந்து தருகிறேன். இது சத்தியம் அப்படின்னு சொல்லி சத்தியம் செய்யுங்கள். இதானே சொல்லணும். சரி இதா என்னால முடியாது. ஆனா என்னங்க கொஞ்சம் ஒரு மாங்காய் பழத்துல 2 பீஸ் வாங்கி 20 ரூபாய் இதெல்லாம் கொடுத்துட்டு தானே வந்தா அதுக்கு என்ன இருக்கு? அதெல்லாம் இங்கே எனக்கு பொறுக்கிட்டு என்ன இதுனா புரிஞ்சு மைத்துலா, அதாவது என் மனைவி தேவகி ரோகிணி வயிற்றில எத்தனை குழந்தை பிறந்தாலும் உன்னுடைய மணிமந்திரவாளுக்கு இதோ இறையா தருகிறேன். இதுவே சத்தியம் சத்தியம் சத்தியம். மகாராஜா நீ போடாதடா மகாராஜா கேட்டா சொல்லுங்கய்யா. அந்த புறமாக சென்று நம்ம அரசு காவலர்களை அழைத்து தங்கை மங்கை தேவகி ரோகிணிக்கு உங்கள் அண்ணார் நீங்கள் கர்ப்பவதியா இருக்கீங்க, உங்களுக்கு சீர்வரிசை கொடுக்கணும்னு சொல்லி உங்க அண்ணார் அழைத்து வர சொன்னாருன்னு நம்ம அரசு காவலர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு சன்மானம் கொடுக்கணும். அதனால தங்கை மங்கை தேவகி ரோகிணி கர்ப்பவதியாக இருக்கிறார்கள். அவர்களை உங்க அண்ணார் உங்களுக்கு கழுத்துக்கு மாலையும்
பாதா சரமும் மால் பழக்கமும் மால் இல்ல பால் பழக்கமும். ஆமாங்க சொல்லுங்க. இது அனைத்தும் உங்க அண்ணார் குழு சொல்லிருக்காரு. அப்படி சொல்லி தங்கை மங்கை தேவை இருவனைய இருவரும் கூப்பிட்டு பூத விலங்கிட்டு கால் கை ஆமா பாதாள சிறையில் தள்ள வேண்டும். ஒருத்தருடைய காத்து ஒருத்தர் அடிக்க கூடாது. ஏன்னா மாமனை பாப்பா எட்டி பார்க்க கூடாது, பாப்பா வந்து மாமனை எட்டி பார்க்க கூடாது. செஞ்சு போடுறேங்க. சண்டை இருந்தா கூட நீ அப்படி செய்யல வெணையாந்தூர்ல 20 நாள் மரம் விட்டேன். அது சரி. உன் வீட்டுக்கு பக்கத்துல அது சரி. ஒண்ணு வந்து எட்டி பார்த்துருனா இல்ல. இப்ப போய் இதை செய்யல இந்திகா போடக்கூடாது. சூப்பர். தண்ணி கொண்டு வந்தா அப்படியா? அது தேவைதான். பரவாயில்ல. ஓய்வாடி காண தேவைக்கு கீ கீ தேவைக்கு ஏம்மா தேவைக்கு என்ன செஞ்சீங்கப்பா? இருங்க. இல்ல அதாவது உங்க அண்ணாரோட வனாந்திரம் சென்றீர்களா? அங்க மாஞ்சோலியில் மாமரத்தில் இந்த பழத்தை அறுத்து தர சொல்லி கேட்டீர்களா? அண்ணா அறுத்து கொடுத்தார்களா? 2 பேரும் வாங்கி நல்லா சாப்பிட்டீர்களா? அந்த மாமரத்துக்கு சொந்தக்காரரு 12 வருஷத்துக்கு ஒரு முறை பராசக்தி பூஜையில உண்ணக்கூடிய மாங்கனியே நீங்களும் கேட்டீங்க. அண்ணனும் அறுத்து கொடுத்துட்டாரு. அந்த கனிக்கு சொந்தக்காரர் வந்து சாபம் அண்ணனுக்கு விட்டுருக்காரு. எப்படி விட்டுருக்காருன்னா, ஓ வயிற்றுல 6 பெண் குழந்தை பிறந்து 7வது பலரானா பிறந்து 8வது ஹரி கிருஷ்ணனா பிறந்து அண்ணன் தலைக்கு இடர் வருமா? வந்துட்டா நல்லதா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வராது போல் இருக்குது. அதனால அண்ணார் என்ன பண்றாரு? 32 அங்கலத்துக்கும் 32 விலங்கு பூட்டி சிறைச்சாலையில தள்ள சொல்லிட்டாரு. ஏன்னா அவர் 1000 சிம்மப்பழம் படைத்தவர். ஆமா, ஒரு வார்த்தை மீறி இருக்கு. ஒரு சிங்கத்தை கண்டாருன்னா அவங்க பெஞ்சிக்கு வச்சிட்டு கிடப்பாரு. 2 கையில புடிச்சு ஈத்து கிடக்குமா? அப்படி இருக்கும்போது அவர் உத்தரப்படி செய்ய வேண்டியதானே? அப்படியா? ஏன் தாள் தங்கி தனி ஐயோ
பிடிச்சி கட்டுங்கன்னு சொல்றீங்க. அவுத்தா விடுறவங்களா? நீங்க ஆனோட பொண்ணோட பிறக்கவில்லையா? இல்லையா? எங்களை ஒரு கெப்பேசி இப்படி சுத்தரவாசி பேரம்மா. அண்ணாரு உத்தரவு, நாங்க என்ன பண்ண முடியும்? அவர் உத்தரவு. நீங்க கெப்பேசி